14 லட்சம் மாணவ மாணவிகள் இதுல பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய அரசு கொடுத்து முடிச்சிருக்கு. அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019 ஆண்டு திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மேற்படிப்பு படிக்க, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ண, ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் சேர்றதுக்கு இந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் உங்க தனி பேருக்கு தெரியும். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு கடந்த 3 வருடங்களா ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா வழங்கியிருக்கிறார். அதிமுகவும் பாஜகவும் ஒரு திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படியாவது முடக்கிடலாம், நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபா கொடுக்கறத நீங்க நிப்பாட்டுறீங்களா, நான் 5000 ரூபா கொடுப்பேன், எப்படி நிப்பாட்டுக்கு பார்க்கலான்னு சொல்லி பிப்ரவரி மாசம் கொடுத்தாரு. பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3000, கோடைகால சிறப்பு நிதியா 2000, 5000 ரூபாய், 1,31,00,000 மகளிருக்கு, 1,31,00,000 குடும்பங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்தாரு. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிரோட அக்கௌண்ட்ல பணத்தை போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க, காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க பாருங்க. ஏன் உங்களுக்கு பயம்? மோடி அரசு மினிமம் பேங்க் பேலன்ஸ் சொல்லி அந்த பணத்தை உருவிட போறாரு. நம்முடைய முதலமைச்சர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு, அத மோடி அரசு எடுத்துருன்னு போய் எடுத்தீங்க. இதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி 9 மணிக்கெல்லாம் போய் உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் வேலு அண்ணன் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட்டு 2000 ரூபாய் கொடுப்போம். 1000 ரூபாய் இல்ல, 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 கொடுக்கப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்போ வரைக்கும் 1200 கொடுத்துட்டு இருக்கோம். மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சதுன்னா 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் விட முக்கியமான திட்டம், உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அனைத்து மகளிர் கைகள்லையும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் தலைவர் கொடுத்துருவாங்க. மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வேற யாரும் முடிவு பண்ண வேணாம், நீங்களே முடிவெடுத்து உங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாங்கன்னு தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு திட்டங்களை இவ்வளவு நேரம் பேசுறது கேட்கலையா? சரி சரி, இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கேன்ல, 5 வருஷம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத சொல்லியிருக்கேன். ஜெயிச்சு வந்தா என்ன பண்ணுவோங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க. இந்த 5 வருஷம் நம்முடைய தலைவர் இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார், முதலமைச்சர் இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு. ஒன்றிய பாஜக அரசு எந்த விதத்திலேயாவது நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு துணை நின்றுருக்கா? தமிழ் மக்களுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதாவது திட்டங்கள், ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்களா? நம்ம கேட்குற நிதி உதவி கொடுக்குறாங்களா? கல்வி நிதி மட்டும் 3500 கோடி வர வேண்டியது வரல, கொடுக்க முடியாதுன்ட்டாங்க.